கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டோடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு என்று உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 17 முதல் 31 வசனங்கள். நீதிமொழிகள் 21 17 முதல் 31. தியான வசனம் 31 வசனம். நீதிமொழிகள் 21 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வெற்றி அடைய வேண்டும் என்பது அனைவருடைய ஆசை. அதற்காகவே பாடுபடுகிறோம், உழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒருவேளை சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் முதியவர்கள் வரை பார்ப்போம் என்றால் ஒவ்வொரு காரியங்களிலேயும் தாங்கள் வெற்றியுள்ளவர்களாக, இல்லை என்றால் முன்னேறி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய அருமையான பிள்ளைகள் வெற்றிக்காக காத்திருக்கின்ற ஒரு வேளை வந்துவிட்டது. தேர்வுகளெல்லாம் எழுதி முடித்து விட்டார்கள். அடுத்த வகுப்புக்கு செல்ல வேண்டும், வேலைக்காக செல்ல வேண்டும், புதிய பாடத்திட்டத்தை சந்திக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் இம்மட்டுமாய் வெற்றியோடு வந்தோம். இனி நாம் காத்திருக்கிற ரிசல்ட்டும் நமக்கு ஒரு வெற்றியான ரிசல்ட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். அதற்காக உழைக்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். இது தவறல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இங்கே நீதிமொழியில் ஆக்கியோன் சொல்லுகிறது பாருங்கள், 30வது வசனத்தை கூட நீங்கள் வாசியுங்கள். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்றால் நாம் வெற்றி பெறுவதற்கான சகல ஆசீர்வாதமான அடிப்படை தேவைகளையும் என் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பார்க்கிறோம். அவருக்கு விரோதமான ஞானமும் இல்லை. எந்த ஒரு ஞானமும் என் தேவனுடைய ஞானத்தை மீற முடியாது. புத்தியும் கிடையாது, ஆலோசனையும் கொடுக்க முடியாது. ஆகையினாலே குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய காரியங்களிலே ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நினைத்தபடி அல்ல. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. வெற்றி என் ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வெற்றியை சுதந்திரிக்க முடியாமல் அநேக நேரங்களில் மனமடிவாகி நாம் காணப்படுகிறோம். காரணம் என்ன? ஏன் எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லை? தேவன் ஜெயம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் ஏன் நான் எடுத்த காரியங்களில் வெற்றி இல்லை என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை தியானிக்கின்ற பொழுது நாம் வெற்றியின் ரகசியம் என்னவென்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கு ஜெயம் தரும்படி நம்முடைய தேவன் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவராகவே இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய பகுதியில் அவர் சில ஆயத்தங்களை எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், ஆயத்தங்கள், அவை நிறைவேற்றப்படுகின்ற பொழுது தாமதம் இல்லாமல் ஏற்ற வேளையிலே கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஜெயம் வரும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் 7 என்னும் இலக்கம் பொதுவாக பூரணத்தை குறிக்கிறது என்பதை நாம் தியானிக்கின்றோம். பல ஆண்டுகளாக பகை உணர்வுகளோடு அண்ணனுக்கு விரோதமாக தம்பியும், தம்பிக்கு விரோதமாக அண்ணனுமாக இருந்த நாட்கள் உண்டு. யாக்கோபு ஏசாவை நாம் பார்க்கின்ற பொழுது அப்படி பகை உணர்வோடு இருந்த ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபை பழிவாங்கும் எண்ணத்தோடு 400 பேர்களோடு யாக்கோபுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறார். அவனை மேற்கொள்ளும்படி யாக்கோபு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இரவு முழுவதும் தனிமையாக ஜெபத்தில் போராடியது மாத்திரமல்ல, ஏசாவுக்கு முன்பாகவும் தன்னை தரைமட்டும் தாழ்த்தினான். யாக்கோபு 7 முறை தரைமட்டும் குனிந்து வணங்கி தன்னுடைய சகோதரன் கிட்ட வந்தான். அவனுடைய பூரணமான பணிவும் இணக்கமும் நீண்டகால பகையை பாசமாக மாற்றியது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 33:4 அவர்கள் இருவரும் அழுதார்கள். ஆம், இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் என்பதாக பிரசங்கி 10:4 நாம் வாசிக்கிறோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது, ஒருவேளை யார் மீது நமக்கு கசப்பு இருக்கிறதோ அல்லது யாருக்கு நாம் குற்றம் புரிந்தவர்கள் என்ற மனச்சாட்சி நம்மை உறுத்தி கொண்டு இருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதில் தவறு ஒன்றும் இல்லை. ஓடி வந்து இணக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இணக்கம் இல்லைனால் நல்லுறவு, ஐக்கியம்,
சமாதானம், ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற அந்த தன்மை என்னிடத்திலே காணப்படுகிற பொழுது வெற்றி என் ஆண்டவராலே கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவை ஜெயிக்கும்படி 7 நாட்கள் அமைதியாக சுற்றி வர வேண்டும் என்றும் 7ஆம் நாளில் அவர்கள் 7 முறை அதனை சுற்றி வர வேண்டும் என்றும் தொனிக்கின்ற 7 கொம்பு எக்காலங்களை பிடித்திருக்கும் 7 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடந்து செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் 7ஆம் நாளில் 7ஆம் முறை அதனை சுற்றி வரும்போது ஆசாரியர்கள் எக்காலம் உதுகையில் ஜனங்கள் யாவரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவனால் கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அவ்வாறே செய்தபோது அலங்கம் இடிந்து விழுந்தது. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த வரலாற்றை பார்க்கிறோம். அவர்களது பூரணமான கீழ்ப்படிதலும் விசுவாசத்தின் கிரியையும் கர்த்தரை உயர்த்துகின்ற துதியுமே அவர்களுக்கு அமோக வெற்றியை கொண்டு வந்துள்ளது என்பதாக எபிரேயர் 11:30 பார்க்கிறோம். ஆம், இன்னும் 1 யோவான் 5:4 ஆக்கியோன் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் 7 விசை தரை மட்டும் குனிந்து வழங்கியது போல பூரணமான பணிவும் இணக்கமும் இருக்கின்ற பொழுது எனக்கு வெற்றி எனக்கென்று பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது பூரணமான கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல், அப்பழுக்கற்ற கீழ்ப்படிதல், விசுவாசத்தின் கிரியையும் கர்த்தரை உயர்த்துகின்ற துதியும் தேவனிடமிருந்து நமக்கு வெற்றியை கொடுக்கிறதா? நான் என் ஆண்டவருக்கு முன்பாக பரிபூரணமாய் கீழ்ப்படுகிறேன், விசுவாசத்தின் கிரியையை நான் செய்கிறேன், கர்த்தரை உயர்த்துகின்ற துதியை என் வாயிலிருந்து நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி நாம் காணப்படுகின்ற பொழுது வெற்றி நமக்கு மிக நிச்சயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1ஆவதாக நாம் பார்ப்போம் என்றால், ஆசீர்வாதமானது ஒரு மழை பொழியும்படி எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன்னுடைய முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி தேவனை நோக்கி தனிமையாக ஜெபத்தில் போராடி கொண்டிருந்தான். முகம் முழங்காலில் பட குனிதல் என்பது மனதையும் இருதயத்தையும் சரீரத்தையும் ஒருமுகப்படுத்தி ஜெபிப்பதை குறிக்கிறது. ஆம், குனிந்து தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவது என்பது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என் முகம் முழங்காலில் பட குனிதல் என்பது என்னுடைய மனது, என்னுடைய இருதயம், என்னுடைய சரீரம், என்னுடைய சிந்தை இவை அனைத்தையும் நான் ஒருமுகப்படுத்தி தேவனுக்கு நேராக என்னுடைய முகத்தை நான் ஏறெடுக்கிறேன். தேவனுடைய சமூகத்தை நான் எட்டி பார்க்கிறேன். தேவனுடைய சமூகத்தையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். எலியா அமிதமாக ஜெபித்து கொண்டிருக்கையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்த காரியத்தை பாருங்கள். அவனுடைய கட்டளைப்படி அவனுடைய ஊழியக்காரன் 7ஆம் தரம் சமுத்திரமுகமாய் போய் பார்த்தபோது இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்பிற்று. அவன் மனம் தளராமல் பூரண விசுவாசத்துடன் தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஜெபித்ததினால் வெகு விரைவில் வானம் மேகங்களினால் கருத்து பெருமழை உண்டாயிற்று. தேசத்தின் வறட்சி செழிப்பாக மாறிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பூரணமான விசுவாசம், என் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வெற்றியை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பூரணமான விசுவாசம், என்னுடைய விசுவாசத்திலே கடுகளவு கூட அலசடிப்பட்ட ஒரு மனம் இருக்கக்கூடாது. பூரண விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து நான் ஜெபிக்கின்ற பொழுது என் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார். தேசத்தின் வறட்சி செழிப்பாக மாறிற்று. அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், சீரியா தேசத்து ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானின் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகம் வரும்படி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று அவனுக்கு தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டிருந்தது. நாகமானுக்கு அது ஒரு வருத்தமாக இருந்தது. இந்த யோர்தானை காட்டிலும் என்னுடைய நாட்டினுடைய நதிகள் விசேஷித்தவைகள் அல்லவா என்ற ஒரு பெருமை வந்தது. ஆனால் அவனுடைய ஊழியர்கள் அவனிடத்தில் பக்குவமாய் பேசின பொழுது அவன் என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்தினான். அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே இந்த வரலாற்றை பார்க்கிறோம். அவன் பூரணமாய் தன்னை தாழ்த்திய போது அவனுடைய வாழ்க்கையில் ஆனந்தமளிக்கின்ற மாபெரும் சுகமும் அற்புதமும் நிகழ்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு முன்பாக பூரணமாய் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது
நாம் ஏறெடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும், நாம் ஆயத்தமாக்கப்படுகின்ற எல்லா காரியங்களிலும் தேவன் அவைகளை வெற்றியாக நமக்கு மாற பண்ணுவார். ஆம், பிரச்சனைகளில் ஜெயம் தரும்படி கர்த்தரை நோக்கி வெகு நாட்களாக மன்றாடி கொண்டிருக்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அல்ல, சிறு பிள்ளையைப் போல் உன்னை நீ முற்றிலும் தாழ்த்து. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என எழுதப்பட்டிருப்பதால் சிறு பிள்ளையைப் போல் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை துதிப்போம். அவரை நோக்கி அமர்ந்து காத்திருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாய், வெற்றி வீரர்களாய் காணப்படுவோம். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகள் பிரயாசங்களை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கின்ற பொழுது அவைகளிலே ஏமாற்றமும் ஆண்டவரை எதிர்பார்த்திராத கஷ்டங்களும் நஷ்டங்களும் நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதப்பா. ஆனால் நாங்கள் எங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே கொடுத்து வெற்றிவேந்தராகிய உமக்கு முன்பாக நாங்கள் பூரணமான பணிவும் இணக்கமும் உடையவர்களாகவும், கீழ்ப்படுகிற விசுவாச கிரியை செய்கிற, உம்மை மாத்திரம் உயர்த்தி பாடுகிற துதிக்கிற அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, எங்களுடைய சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக அடக்கியாள நாங்கள் பூரண விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, எங்களை நாங்கள் தாழ்த்துகின்ற பொழுது நீர் வெற்றியை கொடுக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அந்த வெற்றி எனக்கும் எங்களுக்கும் வேண்டும் ராஜா. நாங்கள் வெற்றியின் ரகசியத்தை அறிந்தவர்களாக, ஆண்டவரே, இந்த வெற்றிக்கு நேராக நாங்கள் வீறு நடை போட்டு செல்ல எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.